எளிய கடன் நிவர்த்தி முறை. கடன் தொல்லை தீர என்ன வழி? புளிய மரத்தின் சிறு கிளையை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில், வியாபார இடத்தில் பணப்பெட்டியில் வைத்து வரவும். வெல்லத்தால் பாயசம் செய்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு உங்களின் கையால் பசுவிற்கு வழங்கி வரவும். தொடர்ந்து 5 நாட்களுக்கு பசியால் வாடும் ஒருவருக்கேனும் உணவு உங்கள் கையால் வாங்கி கொடுக்கவும். வியாழக்கிழமை அன்று கொஞ்சம் குங்குமம் வாங்கி அதை வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் அல்லது தாயார் சன்னதியில் கொடுத்து வரவும். தொடர்ந்து 11 வாரங்கள் செய்ய வேண்டும். கோதுமையை அரைக்க கொடுக்கும் பொழுது அதில் 7 துளசி இலைகள் மற்றும் சிறிது குங்குமப்பூ சேர்த்து அரைக்க கொடுத்து வாங்கவும். அந்த மாவு வீட்டில் உள்ளவரை பணப்பிரச்சனைகள் குறைந்திருப்பதை அனுபவத்தில் காணலாம். கோதுமையாக வாங்கி செய்யவும். தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி சன்னதியில் மல்லிகை மாலை சாற்றி வழிபடவும். எடுத்த காரியத்தில் வெற்றி தரும் மந்திரம். அனுமன் சீதாதேவியை கண்டுபிடிக்க அசோகவனத்திற்கு செல்வதற்கு முன் சொன்ன இந்த மந்திரத்தை கூறி எந்தச் செயலைத் தொடங்கினாலும் அதில் வெற்றி உண்டாகும். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமாலி நேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபிய. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.